பிரார்த்தனையுடன் குருமகாத்மன் அவர்களின் தெய்வீக குரலோடு இணைந்து துரியாதீத தவமாற்றும் பெயர் பெற்றோம், மகிழ்ச்சி அடைந்தோம், மேன்மடைந்தோம். நண்பர்களே, அடுத்த நிகழ்வாக நாம் தத்துவ விளக்க பகுதிக்கு செல்கின்றோம். இன்றைய தத்துவ விளக்கத்திலே நமக்காக அசைவரு மதி என்ற தலைப்பில் பேராசிரியர் ஸ்ரீனிவாஸ் வேதநிவாஸ் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். ஐயா அவர்களை குறித்த ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் மனவளக்கலை எம்எஸ்சி யோகா முடித்திருக்கிறார்கள். திருச்சி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை சார்ந்து வேதநிவாஸ் தவமயம் என்ற தவமயத்தை ஐயா அவர்களும் அவர்களுடைய இணையரும் சேர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 30 வருடங்களுக்கு மேலாக ஐயா அவர்கள் ஆன்மீகத்தில் குருவின் சேவையில் இருக்கிறார்கள். குறிப்பாக மாணவர் சமுதாயத்திற்கு மனவளக்கலையை எவ்வாறு கொண்டு போய் சேர்ப்பது என்பதில் அவர்கள் திட்டமிட்டு முனைப்பு காட்டி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஐயா அவர்கள் அக்குபஞ்சர் அதில் மாஸ்டர் டிகிரி முடித்திருக்கிறார்கள். பிராணிக் ஹீலிங்கிலையும் ஐயா அவர்கள் மாஸ்டராக இருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை சிறப்பான சிந்தனையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் ஓங்குக, குருவே துணை. அருள் தந்தை தத்துவஞானி யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமாக எழுந்து நின்று இன்றைய சிந்தனைக்கு உறுதுணையாக அமைவாராக. எங்கும் நிறைந்த பரம்பொருள் எல்லாமான இறையருள் நம் இல்லம் உள்ளம் வந்தருள்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகம் அன்பை அருளை அள்ளித் தருக. ஓங்கார பரம்பொருள் உண்மையின் தத்துவம் உலகாளும் நாயகம் உள்ளத்தில் ஒளி தருக. வாழ்க வளமுடன். WCSC திருச்சி மண்டலம், WCSC IT ஆழியார் இணைந்து நடத்தக்கூடிய இந்த அற்புதமான ஜூம் நேரலை வழி இணைப்பை வாழ்த்தி வணங்கி பேராசிரியர் குணசீலன் ஐயா புதுக்கோட்டை அவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த அற்புதமான சிந்தனையில் நேரலை வழி இணைந்துள்ள அத்துணை ஆன்மீக பெரியோர்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் ஞானியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முதற்க நன்றி பாராட்டி இந்த அசைவரு மதி என்ற தலைப்பை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு மனநிலையில் மிகப்பெரிய உணர்வு நிலையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது குறிப்பாக ஆன்மீகத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு மந்திரம் மட்டுமே, குறிப்பாக வாழ்க வளமுடன் அப்படிங்கிற மந்திரம் எத்தனையோ நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அசைவரு மதி என்ற தலைப்பில் வேதாத்திரிய சிந்தனைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதில் நாம் சிந்திக்க போகிற சிந்தனைகள் நம் உடலிலும் மனதிலும் உயிரிலும் பல்வேறு விதமான ரசாயன மாற்றங்களை தந்து ஆன்மீக அமைதியும் ஆற்றலும் நமக்கு தருமாக. வாழ்க வளமுடன். பாரதி, மகாகவி பாரதியுடைய வார்த்தை இந்த அசைவரு மதி. நல்லதொரு வீணை செய்தே நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு அறிவுடன் என்னை படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானிடம் பயனுற வாழ்வதற்கே. பாரதி பாடக்கூடிய அந்த வார்த்தையில் இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வாசகங்கள், இலக்கியத்தாலும் ஆன்மீகத்தாலும் பெரிதும் பாராட்டக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய அருள் தந்தை அவர்கள் பயிற்சி முறையாகவே மாற்றியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அதாவது பந்து எப்படி விசை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பந்து எப்படி ஒரு பாலில் தட்டி அப்படி எதிரில் வேகமாக போகுமோ அந்த அளவுக்கு வேகமான உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன், பேராசையற்ற நிர்மலமான சலனமற்ற ஒரு மனம் கேட்டேன். நித்தம் நலம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். உடல் கேட்டாரு, மனம் கேட்டாரு, உயிர் நித்தம் நலம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன். தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். அப்படின்னு நல்ல அகம் உள்ளம் கருமையத்தை கேட்குறார். இறைவனை போற்றுகின்ற ஒரு கருமையத்தை கேட்குறாரு. இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடியதான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அற்புதமான தலைப்பு அசைவரு மதி கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், சலனமற்ற உறுதியான தெளிவான அறிவை கேட்டேன். அசை உரு மதி, அதிலிருந்து அசைவரு மதி.
அதற்கு செல்வது தான் உண்மையான ஆன்மீகம். அதைத்தான் மனவளக்கலை அல்லது யோக முறைகள், யோக மார்க்கங்கள், பக்தி மார்க்கங்கள் அனைத்தும் அசை உருகின்ற மதியிலிருந்து அசை வரு மதிநிலை, அதாவது சலனமான ஒரு சஞ்சலமான மனநிலையில் இருந்து தெளிவான ஒரு விவேகமான ஒரு வைராக்கியமான ஒரு மனநிலைக்கு, அதாவது அறிவின் நிலைத்த அறிவு நிலைக்கு நம்மை கொண்டு செல்வது. இதை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ அப்படின்னு கேட்குறார் மகாகவி பாரதி. தடையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த பராசக்தி அனுப்பி வைத்த ஒரு அற்புதமான மகான் தான் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி. உனக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பூலோகத்தில் வரக்கூடிய எல்லோருக்கும் அந்த அசைவருமதியை நல்கக்கூடிய ஒரு அற்புதமான வேதாத்திரிய மனவளக்கலையை நான் தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்வது நம்ம மனதில் கேட்குது. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சித்த விருத்தி நிரோதக அப்படி சொல்கிறாங்க. சித்த விருத்தி நிரோதக, எண்ண அலைகளை நிறுத்துதலே யோகம் அப்படின்னு பதஞ்சலி சூத்திரம் சொல்லுது. எண்ண அலைகளை நிறுத்துதலே யோகம். முடியுமா? எண்ணம் இயற்கை நமக்காக கொடுத்த ஒரு அற்புதமான ஆற்றல் தான் எண்ணம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகிறாய், விவேகானந்தர். மனதை உதறிவிட்டால் எல்லாம் சிதறி போகும், மறைந்து போகும், பிரபஞ்சமே அகக்காட்சி ஆகும். இது பதஞ்சலி சூத்திரத்தில் சொல்லப்படுது. ஆக மனதை நீங்கள் கலட்டி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அகக்காட்சியை விஸ்வரூப தரிசனமே நாம் கொண்டு வர முடியும். அந்த அசைவரு மதி நிச்சயமாக அந்த மனநிலையில் மாற்றம்தான் அசைவரு மதி அப்படிங்கிறத பதஞ்சலி சூத்திரமும் சொல்லுது. அருள் தந்தை அவர்களும் அலை அலையாய் இயங்கும் மன தடித்தளமே நிலைபொருள், அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம். தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம், நிலைபொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிடும், நெடுவழி உன் அறிவாகும். நெடுவழி உன் அறிவாகும், உனது அலையே மனம். அந்த அலையை நிறுத்தினா போதும்பா, நிலை அறிவு தானாகவே உனக்கு முக்தி அல்லது மோட்சம் அல்லது முழுமைப்பேறு, அறிவின் முழுமைப்பேறு, நிலைத்த அறிவு, நீடித்த நிலை அறிவு, இதெல்லாம் நமக்கு சாத்தியமாகும். ஆக மனம்தான். அதனால தான் மகரிஷி அவர்களும் மனவளக்கலை அப்படின்னு வச்சுருக்காங்க. இயற்கையில் மிக சிறப்பான முத்தான ஒரு அமைப்பு அல்லது ஒரு படைப்பு அல்லது பரிணாமம் அப்படின்னு பார்த்தா மனம். இந்த சமூகத்தை நிர்வகிக்கிறது மனம். சரி, சமுதாயம் என்றால் இயற்கை விதிகளுக்கு ஏற்ப அதை ஒட்டி அதை அனுசரித்து எழுவது தான் சமுதாயம். சரி, மனம் அப்படின்னா மனம் என்ன பண்ணால் இந்த ஒத்ததிர்வை நம்ம அடையலாம் அப்படின்னு பார்த்தா, மனம் உடலில் உயிரில் பொருந்தி இயங்கும் போது அமைதி உண்டாகும். அதுவே ஒத்ததிர்ந்து ரெசொனன்ஸ்னு சொல்லுவாங்க. அது தூய்மை அடைந்தால் அந்த மனதிற்கு அற்புதமான அபரிமிதமான ஆற்றல் உண்டாகும். இந்த அமைதி ஆற்றல் ரெண்டினாலும் பேரின்பம் உண்டாகும். இதுதான் மனவளக்கலையோட சூக்குமம். சரி, இப்போ மனதை திண்ணியராக பெறின், எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். அது என்ன திண்மை? அப்போ மனதின் திண்மை நுட்பம், மனம் உறுதிப்படணும், மனதில் உறுதி வேண்டும் பாரதி. அப்போ மனதை எப்படி தூய்மை செய்து ஆற்றலை பெருக்கிக் கொள்ளுது, மனதை எப்படி காத்து அதை அறியக்கூடிய ஆர்வமும் பயிற்சியும் முயற்சியும் எதுவோ அதுவே தான் நம்முடைய மனவளக்கலையாக இருக்குது. ஆக உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாவை பற்றி, அதாவது உள்ளத்தை பற்றி, அதாவது மனதின் பலம் பலவீனம் இதை அறிவதும், அதனுடைய பெருமை, அதாவது மனம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது உயிர் தன்னை காத்துக்கொள்ள எழுச்சி பெற்ற நிலையே மனமாகிறது. உயிர் தன் தடையை நீக்கிக் கொள்ள எழுச்சி பெற்ற முயற்சியே மனமாகிறது. மகரிஷியின் குரல். ஆக இந்த மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த பெருமையை மீட்டெடுத்ததிலே யோகம், இந்த மனதின் பெருமையை மீட்டெடுக்க வேண்டும். அதுதான் அந்த அசைவரு மதி. அப்ப அதற்கு தவம், தற்சோதனை இவை முக்கியமான நுட்பமான. தவமே அக வழிபாடுகளில் சிறந்த முறைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா தவத்தினால தான் மனம் சீர்மையுறும். ஏன்னா மனம் சாதாரணமாக புலன் கவர்ச்சி, சூழ்நிலை கவர்ச்சி, பழக்கங்களோட அழுத்தம், இந்த 3 நாளையும் மீண்டும் மீண்டும் வீக் ஆகிட்டே நலிவுற்று கொண்டே இருக்கின்றது மனம். ஆக மனதோட வீக்னஸே புலன், சூழ்நிலை, பழக்கம். சரி, இதில் இருந்து நம்ம நோக்கம் என்ன, பிறவியின் நோக்கம் என்ன, வாழ்க்கை அல்லது வாழ்வின் நோக்கம் அல்லது பிறவின் நோக்கம், அதற்கு ஏற்ப வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளுதல் ஞானம். அந்த வாழும் முறை பிறவியின் நோக்கத்திற்கு ஏற்ப அமைந்து கொண்டா அதுதான் ஞானம். ஆனால் அதை முடக்கி போடக்கூடியது என்ன, 5 பழிச்செயலும் 6 குணங்களும் தான். சரி, இப்போ எந்த ஒன்று தவறிழைக்கிறது, மனம். சரி, எது அந்த மனதை சீர்திருத்தி நிர்வாகம் செய்கிறது, மனம். ஆக மனமே தவறிழைக்கிறது, மனமே சீர்திருத்தும் நிர்வாகமாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட மனதை நாம் என்ன சொல்ற பாருங்க, குரங்குன்றோம், மனதை ஒரு மாயைங்கிறோம்,
மனதை வந்து என்னெல்லாம் நம்ம சொல்றோம், ஆக்சுவலாக மனதை போற்றி பாராட்டுகின்ற ஒரு மகான் வேதாத்ரி மகரிஷி. மனதிற்கு சுய பலம் வைராக்கியம் தருவது நம்முடைய தற்சோதனையும் தவமும் தான். சரி, இப்போ முரண்பாடுகள் பாருங்க. நம்ம நோக்கம், நம்முடைய பழக்கம் நோக்கத்திற்கு முரண்பாடாக இருக்கிறது. சரி, நம்முடைய பழக்கம் நம்முடைய விளக்கத்திற்கு பெற்ற விளக்கங்களுக்கு முரண்பாடாக இருக்கு. நம்ம உண்மையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம நினைப்பிற்கு முரண்பாடாக இருக்குது. இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகள் எதுவோ அதை நீக்குவது நம்முடைய யோகம். அப்போ யோகக்கலை எது பண்ணுதுன்னா, நம்முடைய நோக்கத்திற்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கங்களையும், விளக்கத்திற்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கங்களையும் நினைத்ததே நடக்க செய்வதாக, மனதை வல்லமைப்படுத்துவதாகவும் நம்முடைய மனவளக்கலை இருக்குது. ஆக்சுவலாக சரி, இப்போ ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை பாருங்க. நம்முடைய உணர்வு நிலையில மாற்றம் வரணும். மகரிஷியோட தத்துவத்தில் அப்படி என்ன ஒரு பெரிய காந்த தத்துவம், சூப்பரான தத்துவம் மகரிஷி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, காயகல்பத்தில் நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்க. ஜீவ வித்து குழம்பில் உள்ள உயிர் துகள்களை ஈர்த்து வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு உயிர் சக்தி, உயிர் துகளை எல்லாம் ஈர்த்து வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு உயிர் சக்தியின் காரணமாக உயிர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த துகள்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிரிலிருந்து, உயிர் சக்தியிலிருந்து வெளியேறுகின்றது. வெளியேறி என்ன ஆகுது? பரவுகிறது. அப்படி வெளியேறி பரவுகின்ற அந்த துகள்கள் அலையாகி ஜீவகாந்தமாக பரவுகின்ற அந்த அலைகள் மூளை செல்கள்ல, உடல் செல்கள்ல பதிவு செய்யும் போது மனமாகிறது. அதே மனம் அடங்கும் போது அறிவாகிறது. ஆக மனதை அறிவிற்கு உயர்த்துகின்ற ஒரு நிலைக்கு மனம் அடங்க வேண்டும். மனம் அடங்க மாற்றி ஏது தாண்டவக்கோனே, மனதை எப்படி நான் அடக்கிக் கொள்வது? ஸோ மனதின் ஆற்றல் மகரிஷி சொல்றாங்க ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம தவ நிலைகளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல குரு உபதேசம், இனிஷியேஷனை பத்தி ஒரு புரிதல், விளக்கம். அதுக்கப்புறம் அதை உணர்தல். அது என்ன அப்படின்னு ஆக்னையில சாந்தி மூலாதாரத்தில் உணர்தல். அங்கேயே அந்த உயிராற்றலை குவிதல். அந்த குவிதல் அங்கேயே குவிந்த அந்த உச்சியில ஒடுங்குதல். அப்புறம் அது அப்படியே துவாதசங்க பெருவெளியில விரிதல். அப்புறம் பேரியக்க மண்டலம் ஃபுல்லா பரவல், துரியாதீத தவம். அப்புறம் பரவி அங்கே வெளிநிலையோடு இணைதல். இதுதானே. அப்போ மனதை எப்படி குவிதல், விரிதல், பரவல் என்ற நிலைகள்ல மனதின் நிலை மாற்றம் தவத்தை நமக்கு வரிசையா மகரிஷி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க? இது ரிவர்ஸ் ப்ராசஸ். ஏன் ரிவர்ஸ் ப்ராசஸ்? பரமாணு அப்படின்னா என்னங்க? பரம் அசைந்ததால் அணுவானது. அதாவது பரம் என்ற வெளி அசைந்ததால் அணுவானது, விரிந்ததால் அண்டமானது. அப்ப விரிந்தத அண்டமானது. அதே போல துளியாகிய உயிர் விரிந்த போது மனமாகிறது. அப்ப விரிந்த போது மனம், விரிந்த அண்டத்தை நீங்க அசைவை நிறுத்திட்டா வெளி. அப்ப விரிந்த மனதை அதன் அசைவை நிறுத்திவிட்டால் உயிர். அந்த உயிரின் மூலத்திற்கு போனா அறிவு. அதுதான் திருப்பி நம்ம வெளியோடு இணையக்கூடிய சூக்குமம். அப்ப வெளியோடு இந்த மனதை அறிவாக உயர்த்தி வெளியோடு இணைத்தல் தான் நம்ம பார்த்திருக்கக்கூடிய தலைப்பு அசைவரு மதியை அடைவதற்கான சூக்குமமான நுட்பமான வழி. சரி, இப்போ சித்தர்கள் என்ன சொல்றாங்க பாருங்களேன். வாலை ஒளின்னு சொல்றாங்க. வேதம் என்ன சொல்லுது? பிரணவம்னு சொல்லுது. மகரிஷி இன்னைக்கு டெக்னாலஜியில பயோமேக்னட்டிசம், ஜீவகாந்தம்னு சொல்றாங்க. வாலை ஒளியும் பிரணவமும் ஜீவகாந்தமும் வார்த்தை தான் வேறே தவிர தத்துவத்துல வேறு இல்லை. சூரிய கோடி பிரகாசம் அப்படி சொல்றாங்க சித்தர்கள். தம்பதம், தொம்பதம் அப்படின்னு சொல்லி வாழையை காயத்ரியோட இணைக்கும் முறையாக தம்பதம்னு சொல்றாங்க. வாழையை காயத்ரியோட இணைத்தல்னா ஜீவகாந்தத்தை, காயத்ரினா வான்காந்தம். அப்ப ஜீவகாந்தத்தை விரித்து வான்காந்தத்தோடு இணைய செய்தல், அதுதான் நம்முடைய மகரிஷி கொடுக்கக்கூடிய துரியாதீத தவம். ஆக உண்மையாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மனவளக்கலை அப்படின்னு சொல்றது நமக்குள்ளாகவே இருக்கின்ற தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதே கல்வி, ஆன்மீகம். விவேகானந்தர் சொன்னாரு. அதே போல உயிருக்குள்ளே அனைத்தும் உண்டு, அதை அறிவதே யோகம். எண்ணத்தில் எண்ணமாய் அமர்வதே யோகம் மகரிஷி சொல்றாங்க. ஆக நம்ம உடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை விதமான ரசாயன மாற்றங்கள், எத்தனை விளையாட்டு வேடிக்கைகள் பாருங்க, எத்தனை சுரப்பிகள், எத்தனை ஹார்மோன்கள், எத்தனை உணர்வுகள். அப்போ ஊனுக்குள் நீ நின்று உலவினதை அறியாமல் நான் என்றிருந்து நலமிழந்தேன் பூரணமே. அத்தனை ஹார்மோனுக்கு பின்னாலே ஓடிட்டு இருக்கோம், அத்தனை சுரப்பிகளுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கோம். அதனால நான் இழந்தது நான் என்றிருந்து நலமிழந்தேன் பூரணமே.
அப்போ நான் அப்படிங்கிறது இப்போ ஈகோ, அதுதான் இரு கேடுகள்னு சொல்றாங்க மகரிஷி. தான் தனது என்ற தன்முனைப்போட இரு கோடுகள்னு சொல்றாங்க மகரிஷி. நான் தான் தனது என்ற தன்முனைப்போட இரு கோடுகள், இது கேடுன்னு சொல்றாங்க. அப்போ அதை மாற்றுறதுக்கு ஒரு எளிமையான வழி வேத காலத்திலிருந்து பக்தி மார்க்கத்திலிருந்து அதே மகரிஷி ஆருயிருக்கெல்லாம் அன்பு செய் என்ற ஒரு ஆப்த வாக்கியம், இது முனைப்பை நீக்கும். சரி, இதை மகரிஷி எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. கலாச்சாரம்னு சொல்கிறாங்க. உயிர்கள் மீது அன்பு எழுந்து உயிருணர்வும் உருக்கம் தயை கருணையும் வரும்போது தான் உயிர்கள் மீது அன்பே எழும். அப்போ அந்த அன்பு கருணை வரணும், அது ஒரு கலாச்சாரம் என்று சொல்கிறாங்க. கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த ஒரு கல்ச்சுரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மகரிஷி சொல்கிறாங்க. கலாச்சாரம் மாற்றம். என்ன கலாச்சாரம்? ஆச்சாரம்னு சொன்னால் துன்பம் விளைவிக்காத உயர் நெறி ஆச்சாரம், பறித்துண்ணாத, ஒரு மற்ற உயிர்களை துன்புறுத்தாத அந்த ஒரு நெறி ஆச்சாரம். அதுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற செயல்கள் கலை. நீங்கள் எந்த கலை எடுத்துக்கோங்க, நடனம், ஒரு பேச்சு, அல்லது எந்த கலை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது மற்றவர்களுக்கு இன்பத்தை கொடுத்தால் அது கலை, துன்பத்தை விளைவிக்காவிட்டால் அது ஆச்சாரம். இரண்டு சேர்ந்த கலாச்சாரம். இயற்கை ஒழுங்கை அறிந்தால் துன்பம் இல்லை. இயற்கை ஒழுங்கு இப்படிதான், இது இப்படிதான் நடக்கணும், அக்செப்டன்ஸோடு அதை ஏற்றுக்கொண்டால் அங்கே துன்பமே இல்லை. அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாவது பாருங்க, இயற்கை ஒழுங்கை அறிந்தால் துன்பம் இல்லை. இரண்டு, செயல் விளைவை உணர்ந்தால் மதி பிறழ்தல் இல்லை, அசைவருமதி. அப்போ செயல் விளைவை உணர்ந்து கொண்டாலே அசைவருமதி சாத்தியம் நமக்கு கிடைக்கும். IIE மகரிஷி சொல்றாங்க பாருங்க. இக்னோரன்ஸ், இன்னசென்ஸ், எமோஷன் சொல்றாங்க. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். அற்புதமாக சொல்றாங்க மகரிஷி. ஒரே முறை தெரியாம செஞ்சிட்டோம்னா அது அறியாமை. திரும்ப திரும்ப ஒரே தவிர பலமுறை செய்தால் அலட்சியம், இக்னோரன்ஸ். அதே பற்று கொண்டு விருப்பு வெறுப்பு கொண்டு அளவு மீறி முறை மாறி செய்யக்கூடியது உணர்ச்சி வசம், எமோஷனல். ஒரு பால் கொதிச்சிருச்சு, ஒரு வாட்டி கொதிச்சதுன்னா ஓகே, ரெண்டு வாட்டி கொதிச்சு அதையும் நம்ம தவற விட்டுட்டோம், அஜீரணமாகுது சாப்பிட்டு, ஒரு வாட்டி அஜீரணமானால் பரவாயில்ல, அறியாமல் செய்துட்டோம். திரும்பி திரும்பி டெய்லி அஜீரணம், கேஸ்ட்ரபிள் ஆகுது. இது என்ன? அப்போ இது அலட்சியம் செய்கிறோம். அதுக்கப்புறம் கோபம், கவலை, இது எல்லாமே எமோஷனல். இதனால் என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கக்கூடிய மோலிகுலார் ஸ்ட்ரக்சர், பொலாரிட்டி அரேஞ்ச்மெண்ட் கெட்டிங் டிஸ்டர்ப்டுன்னு சொல்கிறாங்க சயின்ஸ். நாம் கோபம் கவலை கொள்ளும் பொழுது நம்ம செல்களில் இருக்கக்கூடிய மூலக்கூறு மாற்றம் அடைகிறது. அந்த அணுக்களுக்கிடையே இருக்கக்கூடிய காந்த கவர்ச்சி ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது. அதாவது மின் குறுக்கு ஏற்பட்டு உடல்ல நோய் துன்பம் உண்டாகுது. ஸ்ட்ரெஸ், பிரச்சனை, மனப்பதட்டம், குழப்பம் அத்தனையும் அளவுக்கு மீறக்கூடிய செயல்கள் தான். காந்த சக்தி தேக்கம், தடை, மின் குறுக்கு. கண்ணு விடிய விடிய டிவி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ணு எரிச்சல், அதுவே பூவலும், அப்புறம் குருடாகும். இது எல்லாத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா, உயிரை எப்படி உய்விப்பது அப்படின்னு நமக்கு தெரியாதது தான். அதுதான் உயிரை எப்படி அதை உய்விப்பது என்கிற அறிவு தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப், நத்திங் எல்ஸ். உயிரை நம்ம சரியா பயன்படுத்த தெரிந்தவர்கள் சித்தர்கள், அவர்கள் தான் ஸ்பிரிச்சுவல்ல உண்மையா நமக்கு வழிகாட்டுறாங்க. உண்மை பொருளோடு மனதை இணைத்தல் தான் உபதேசம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. ஆக அசைவரு மதி அப்படின்னு சொன்னா கூர்ந்த ஞானம், தெளிந்த நல்லறிவு. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் சொல்றவன் என்னிலும் உன்னிலும் இருக்க மாட்டானா? அப்போ மகிழ்ச்சி சொல்றாங்க, பரம அணு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம்போல் சுழன்று மிதந்துருண்டொன்னில் ஆடும் தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்துட்டேன், தற்பரமாக என்னில் உன்னை உணரப் பெற்றேன், இன்ப ஊற்றாய் நிறந்த இறைவான்னு சொல்றாங்க. அப்போ தரம் அறிவே, அறிவுதான் அப்படின்னு மகிழ்ச்சி அடிச்சு நமக்கு அழகா ஆணித்தரமா நம்ம மனசுல அது அசையக்கூடிய மதிய அசையா மதியாக, அசைவரு மதியாக மகிழ்ச்சி சொல்றாங்க. அகண்டாகார நினைவில் விரிந்து நிற்கும் மனமே தெய்வமாகும் சொல்றாங்க. அப்ப ரெண்டு தாங்க, ஒன்னு ஃபோர்ஸ், இன்னொன்னு கான்சியஸ்னஸ். ஃபோர்ஸ் அப்படின்னா இயக்கம், கான்சியஸ்னஸ்னா இருப்பு, அறிவு. இந்த ஃபோர்ஸை நீங்கள் லைஃப் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காஸ்மிக்கோட கொண்டு இணைச்சிட வேண்டியதுதான். உயிரை இறையோடு இணைத்தல் யோகம். இருப்பு இயக்கம் ரெண்டு தான். இருப்புன்னா அழுத்தி பிடித்துக் கொள்வது, இயக்கம்னா அதை விட்டு விலகி அசைந்து வெளியேறுவது. இந்த வெளியேறுவதை வெளியேற விடாமல் இறுக்கி பிடிக்கிறது இருப்பு, சிவம். இயங்கி வெளியேற துடித்து கொண்டிருப்பது சக்தி, இயக்கம். அந்த இயக்க மண்டலத்தை இருப்பு மண்டலம் இறுக்கி பிடித்துள்ளது. இது மகிழ்ச்சி அற்புதமா சொல்றாங்க. பேரண்ட ஆற்றல் சிறநடு சிற்றம்பலம் வழியாக உட்புகுந்தால் அது உயிரின் இருளை அகற்றும். திருமூலர் சொல்றார் பாருங்க, டிவைன் கேட் துரியம். உச்சியில் ஓங்கி
ஒளிதிகள் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வாருக்கு நமனில்லை, வீச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே. திருமந்திரம் சொல்லுது. மாணிக்கவாசர் சொல்றார் பாருங்க, வெய்யாய் தனியாய் இயமானாம் விமலா பொய்யான எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே. நல் அறிவே பாருங்க, நல் அறிவே. சூரியனில் வெப்பமாக சந்திரனில் குளிர்ச்சியாக பொய்யை விலக்கி மனம் நிற்க அறிவாக நிற்கும் இறைவா. மாணிக்கவாசகர். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் தெய்வம், அறிவேதான் தெய்வம். மகரிஷி சொல்றாங்க. அசைவரு மதி, அறிவு திருக்கோயில் தாங்க அசைவரு மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிலையம் அறிவு திருக்கோயில். அறிவதனை கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலனும் அமைதி வெறும் அருகுணமும் சீராம். முதலே பார்த்தோம். அருகுணத்தை என்ன பண்றது? கருவினிலே தவம் ஏற்றணும். ஆகனை சாந்தி போன்ற கருவினிலை இணைத்து தவம் ஏற்றணும். அறிவதன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளையவது ஏது? அப்ப ஐந்து பெரும் பழிச்செயல் அருகுணம், இந்த ரெண்டுக்கும் சொல்யூஷன். அறிவதன் விழிப்பு நிலை பிறளாத தெளிவில் செயல் விளைவை உணர்ந்து செய்கிற செயல்ல பழிச்செயல் விளைய வழியதப்பா? மகிழ்ச்சி கேட்கிறாங்க. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க. உச்சிக்கு போயிட்டேன்னா முன்வினை போம், முன்வினை போம். அதுக்கு தானே பிறந்திருக்கும், வினையை கழிக்கிறதுக்கு. அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளும் அரும் பிறவி தொடரை. அவ்வளோதான், சங்கிலியை கட் பண்ணியாச்சு, உங்களுக்கு ரிலீஸ், விடுதலைன்னு மகிழ்ச்சி அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அறிவின் மொழிமை பேரு அசைவரு மதி. தெய்வமே உயிராகி அறிவாகி ஆற்றும் திருவிளையாடல் தன்னை உணர்ந்து கொண்ட தெய்வர்களல்லால் மற்றோர் உயிரை பற்றி திருத்தமுடன் உரைப்போர் யார்? வாரீர் சொல்வேன் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. தெய்வமே உயிராகி அறிவாகி ஆற்றும் திருவிளையாடல்னு சொல்றாங்க. தெய்வமே உயிராகி அறிவாகி வந்திருக்கிறதப்பா. இது தெய்வர்கள் மட்டும்தான் இந்த திருத்தமோடு உரைப்பார்கள். வாங்க நான் சொல்றேன்னு சொல்றாங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாய் உணர்வதாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் இருக்கும் மட்டும் உறைந்துறைந்த நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவுமை பொருளாய் நிற்கும். கரை நீங்கி அறிவுமை பொருளாய் நிற்கும். கரைந்து ஓம் தன் முனைப்பு காணும் தெய்வம். பாருங்க, அது ஓம் போடுறாங்க. கரைந்து ஓம் தன் முனைப்பு காணும் தெய்வம். மகரிஷி அறிவே தெய்வம் சொல்றாங்க. ஸோ அறிவின் அமைதி பாருங்களேன். இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி வெறும் அது வேறின்பமாகும். மகரிஷி சொல்றாங்க ஞானமும் வாழ்வில் நிறை அறிவு நிலை ஈதே. நிறை அறிவு நிலை, நிறை அறிவு நிலை அதுதாங்க அசைவரு மதி. ஈதே இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துறை நோக்கி வாழ்க்கை கடலில் நீந்துகின்றான். இப்ப சொல்றாரு பாருங்க ரெண்டு விஷயத்த, எது துணை எது வழி. நம்ம சொல்லுவோம் வழித்துணைன்னு சொல்லுவோம். வழித்துணையாய் வாருமப்பா, வழித்துணையாய் வாருமப்பான்னு கடவுளை கூப்பிடுறோமே, அந்த வழித்துணை யாருன்னு சொல்றாங்க மகரிஷி தெரியுமா? துணை குருவே, வழி அறமும் தவமுமே, வேற ஒன்றும் இல்லப்பா. துணை குருவே, குருவை பிடிச்சுக்கோங்க. வழி அறமும் தவமும், அதுதான் டூல்ஸ். வழி துணை சொல்றாங்க. நான் ஒரு அற்புதமான ஒரு சின்ன கதையை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்த்துங்க. இந்த பக்தி மார்க்கத்தில் நான் ஒரு சின்ன கதை படித்தேங்க. ஹசன் அப்படிங்கிற ஒரு ஞானி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மனமுருகி கடவுளே கடவுளே கதவு திற, என்னை உள்ளே விடு உள்ளே விடுன்னு அப்படியே உருகி உருகி மகிழ்ச்சி கூட சொல்லுவாங்க. உய்யும் வழி தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர்ஞான தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி. உய்யும் வழி தேடி உள்ளம் உருகி, உள்ளம் உருக்கம்னு சொல்லுவார் வள்ளலார், தயை உருக்கம். அந்த உருக்கத்தில் ஹசன் வந்து கத்துறார், கடவுளே கதவை திற, என்ன உள்ள விடு அப்படின்னு தினமும் சத்தம் போடுறார். அந்த வழியா ராஃபியா அப்படிங்கிற இன்னொரு ஞானி அவர் அப்படியே அந்த பக்கம் போறார். ஹசன் வந்து அப்படியே கண்ணீர் வழிய, இறைவா ஏன் என் குரலுக்கு செவிசாய்க்கல, என் பிரார்த்தனை ஏன்பா மறுக்கிற, கதவை திற, என்னை உள்ளே இழுத்துக்கொள் அப்படின்னு அவரு கத்திக்கிட்டே இருக்கிறாரு ஹசன். ராஃபியா அப்படியே தோலை உழுக்கிறாங்க ஹசனோட தோலை. அப்பா நிறுத்து, நீ உள்ளதானே இருக்கிற, இந்த ஒரே வார்த்தை நிறுத்து, நீ உள்ளேதான் இருக்கிறாய், நிறுத்து, நீ உள்ளேதான் இருக்கிறாய், அவனும் உன்னுடனே தான் இருக்கிறாய், என்ன பிதற்றுகிறாய்னு ஒரு தோலை ஒரு உழுக்குழுக்குனாங்க. போதும், ஹசன் ஞானம் கிடைச்சிச்சு. ஒரே ஒரு குலுக்கல், ஒரே ஒரு க்ஷணத்துல ஹசனுக்கு ராஃபியா ஒரு தோலை குலுக்கி ஞானம் கொடுத்தாங்க. நமக்கு நெத்தியில தொட்டு ஞானம் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த அசைவரு மதி அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, நிர்குணன், நிர்மல வேதியன், நிர்மலன், நிமலன், விமலா, இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னங்க ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க கூகுளில் போய் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அழுக்கு இல்லாத பரிசுத்தமான. அப்ப இறைவன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட், அந்த பரிசுத்தமான அவனை நிமலா விமலா
நிர்குல நிர்மல வேதியா நிர்குண பிரம்மா எல்லாம் சொல்லிட்டு இருக்கோங்க. அதுக்கு நிஷ்காமிய யோகம் அப்படிங்கிறது எது ஒன்றின் மீதும் நான் செய்கிறேன், நீதான் குற்றம் செய்தாயின்னு நான் அப்படிங்கிற ஐயையும் நீனு குற்றம் கண்டுபிடிக்க இந்த ரெண்டு இந்த ரெண்டையும் தூக்கிட்டீங்கன்னா இந்த விமலனுடைய நிலைக்கு நாம் அந்த சுத்தமான நிலைக்கு போக முடியும். மகிழ்ச்சி சொல்றாங்க, எழிலுலகம் படைத்து எல்லா உயிர்களுக்கும் வழி வழியாக வாழ வாய்ப்பை நிறைப்பை வைத்து ஒளிவிலா தொடராக உள்ளும் புறமும் ஊற்றாய் அழிவிலா பேரின்ப அறிவலையாய் திகழும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் அன்பு ஊற்றாய் பெருகும் இறைவா. அன்பு ஊற்றுதான் இன்ப ஊற்று. மகிழ்ச்சி சொல்றாங்க, எல்லாவற்றையும் நீ படைத்து வச்சுட்டு என்ன அனுப்பிச்சு விட்டுருக்க, இதை விட என்ன வேணும்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். எல்லாமே எனக்கு நீ நான் வர முன்னாடி எல்லாமே எனக்கு கொடுத்திருக்கிற. உடலாய் என்னை நினைந்தேன் உணர்ச்சிகள் வருத்தின உடலுள் உயிராய் என்னை உணர்ந்து அறிவில் நின்றேன். பாருங்க, திருப்பி அறிவில் நிற்கக்கூடிய தவம் துரியாதீத தவம், விழிப்புணர்வோடு. அதை சொல்றாங்க, உடலாய் என்னை நினைந்தேன். மனவள கலைக்கு வர முன்னால உணர்ச்சிகள் வருத்தின எமோஷனல் ignorance, innocence. I kept always என்ன எதை எடுத்தாலும் எனக்கு பதட்டம் குழப்பம். உடலுள் உயிராய் என்னை உணர்ந்து தீட்சை கொடுத்தீங்க, உயிரை உணர்வித்தீங்க. அதை உணர்ந்து அறிவில் நின்றேன் துரியாதீதத்தில். உடல் உயிர் ஊடறிவாய் உன்னை உணர்ந்த போது, உடல் உயிர் அந்த உடலுக்குள்ளும் உயிருக்குள்ளும் ஊடே அறிவாக உன்னை உணர்ந்த போது, உடல் உயிர் அறிவு நீயாய் உணர்ந்துன்னுள் நான் அடங்க. எவ்வளோ அற்புதமான இந்த ஒரே லைனில் பாருங்க, அசைவர் மதிக்கு ஒன்றுமே இல்லை. உடல் உயிர் அறிவு நீயாய், நீதான் எல்லாமோ, நீயே சகலமோ, அனைத்தும் நீ இல்லையா? நீரும் நீ, நிலமும் நீ, நெருப்பும் நீ, எல்லாம் நீ, நான் பார்க்கின்ற சகலமும் நீ. எவன் என்னை எல்லாவற்றில் என்னை பார்க்கிறான், அவனை விட்டு நான், என்னை விட்டு அவன் பிரிவதே இல்லை. கீதா. இது பாருங்களேன், அற்புதமா கடைசியில் ஒரே ஒரு இந்த முப்பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மகிழ்ச்சி அழகா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையை உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அசைவர் மதி நிச்சயமாக உண்டுங்க. அந்த ஒரு உணர்வு நிலைக்கு மட்டும் ஞானத்தாளிசையில ஒரு பாட்டு இருக்குங்க. சுழிமுனை கண்டபின் உற்றார் உறவற்றாயின்னு சொல்றாங்க. சுழிமுனை கண்டபின், நம்ம எல்லாம் சுழிமுனை தீட்சை கிடைத்தவங்க. நெற்றிக்கு நேரே புருவத்திடை வெளி உற்று பார்க்க ஒளிவிடு மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று தெரிந்து கொண்டேனே. சிற்றம்பலம், பேரம்பலம், பொன்னம்பலம். சிற்றம்பலம் மணிவாசல், திருமூலர் சொல்றார் மணிவாசல் சொல்றாரு, ஆக்னா. அப்ப சிதாகாச பெருவெளின்னு ஒன்று சொல்றாரு, துவாதசங்கம், சிதாகாச பெருவெளி. அந்த துவாதசங்க நிலையில மகரிஷி அற்புதமா சொல்றாரு, நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியெல்லாம் கடந்து ஒன்றாய் கிடந்த அரும்பெரும்பாள் ஓப்பில் அதனை உணர்ந்து சென்றாங்கு செத்து களைந்து பசையற்றால் அங்கே அப்போதே அதே வீடே வீடாமே. வீடு பேருக்கு ரொம்ப சிம்பிளா இதோட யாரும் சொல்ல. இது வந்து ஆண்டாள் பாச்சுரத்தில் நாம், அதாவது திருவாய்மொழியில வருது, 10 வரக்கூடிய பாட்டில் 8ஆம் 10 இந்த நன்றாய் ஞானம் ஆழ்வார் திருமொழி. அதை மகரிஷி அந்த பாட்டை கேட்ட உடனே மகரிஷிக்கு உணர்ந்தது தான் நாம செய்யக்கூடிய துரியாதீத தவம். அதுல முப்பால் சொல்றாங்க. எது அந்த முப்பால்? மாயப்பால், ஜீவப்பால், உபசாந்தப்பால் அப்படிங்கிறத இந்த யோகத்துல திருமந்திரத்துல அதை குறிப்பிடுறாங்க. மாயப்பால் அப்படின்னா இந்திரியங்கள், அது வந்து காரியம் செய்யக்கூடியது. அது என்ன? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனம், இது எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பார்த்தீங்கன்னா காரியங்களை ஏற்றக்கூடிய பால். அடுத்தது ஜீவப்பால், அது வந்து புலன்கள், மனம், அப்போ காரணப்பால்னு சொல்றாங்க. உபசாந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பால் தான் நம்முடைய துரியாதீதம். திருவருள் அனுபவம்னு சொல்லி அந்த யோக நூல்களில் குறிப்பிடப்படுது. திருவருள் அனுபவம், திருவடி, ஞானத்திருவடி, ஞானத்தாளிசையில் என்ன சொல்றாங்க? திருவடி அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இறைவனுடைய அடி நம்ம தலை மேலே வச்சா எப்படி இருக்கும்? நாம் எப்படி இருக்கலாம்? இறைவன் மடியில் நாம் ஓய்வு படுத்துட்டோம்னா நமக்கு என்ன கவலை இருக்கு இல்லையா? அண்ட சராசரங்களையும் இல்லையா, பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓரியக்கமாய் உந்தன் உடலாய் காண்கின்றேன், சீரியக்கங்களெல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தை. மகிழ்ச்சி கேட்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த பேரண்டத்தை நீ தாங்குறியே, உன்னுடைய அந்த நிலையில நான் வந்து இணைந்து கொண்டால் எனக்கு இந்த உலகத்துல வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அற்புதமாக இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறவி எய்தியதே முழுமைன்னு மகரிஷி சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அசைவரு மதியை அடைந்ததால தான். ஆக இந்த பாட்டில் ஞானத்தாளிசை 8வது பாட்டில் பாருங்க, இந்த பாட்டை மட்டும் சொல்லிட்டோம்னா இந்த அசைவரு மதிக்கான சிந்தனை நாம் நிச்சயமா இந்த சிந்திக்கக்கூடிய அத்தனையிலையும் நாம் அதை உணர்ந்து கொண்டிருக்கலாம். முப்பால் கடந்த அப்பால் ஒரு முகப்புண்டதின் நடுவே முச்சந்தி கூடும் அதுதானும் முதல் பால்
காரியப்பால்னு பார்த்தோமே புலன் உணர்வுகளில், அது ஆகனை. ஆகனை தவம் செய்யுந்தா நம்முடைய புலன்கள் எல்லாம் அமைதி பெறும், ஐம்புலனும் அமைதி பெறும். அப்போ அது முதல் பால், அதை கடக்கணும். அப்பால் கடந்து அப்பால் ஒரு கணவாய்தன் பெருமை அருகு நுனியிடம் என அறிவார் பெரியோர்கள். துரியம் அதை கடந்து மேலே போனீங்கன்னா அருகு நுனியிடம், அது ரெண்டாவது பால், காரணப்பால். துரியம் முன் வினைகள் அத்தனையும் தொலைந்து போ. அதான் காரணம், நான் பிறந்தது காரணம் என்னுடைய முன்வினை, அதை கழிக்கணுமா, இந்த பாலை கடந்து போ, துரியத்தை கடந்து போ. செப்பாதது தானும் அறிந்த அப்பால் கடந்துட்டால், இது யாருமே சொல்லாததுங்கிறாங்க ஞானத்தாளிசையில். என்ன சொல்ற திருமூலர்? செப்பாதது, யாருமே சொல்லாதது, தானும் அறிந்து அப்பால் கடந்துட்டால் ஒப்பாரினி இப்பாரினில் ஒப்பாருமே இல்லை, ஒன்றை பிடி தன்மைப்படு மென்னப்படு மனமே அப்படின்னு சொல்றார். அவ்வளவுதான். அதுதான் மகரிஷியும் நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியங்கள்லாம் ஒன்றாய் நிறுத்தி கடந்த அரும்பெரும் பால் ஓப்பின் அதனை நினைந்து நினைந்து சென்றாங்கு செத்து களைந்து பசையற்றால். அப்போ இந்த மனம் வந்துங்க ஒரு அலை இயக்கம். இந்த அலை இயக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த அறிவின் உயர்நிலையாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளோடு நம்ம இணைத்து அகண்டாகாரத்தை இணைத்து தவம் செய்து கொண்டே இருக்கணும். அந்த ஒன்று தான் இந்த மென்டல் ஃப்ரீக்வன்சியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி ஒரு 3 சைக்கிள் 5 சைக்கிளுக்கு உள்ளால கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் துரியாதீத யோகம். நம்முடைய எப்படி பிரபஞ்சத்தில் காஸ்மிக்கில் பார்த்தீங்கன்னா விர்லிங் வேவ், ஸ்ப்ரெட்டிங் வேவ்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளேயும் அதே வினைகள் மனதை சஞ்சலப்படுத்தி அது போராடி கொண்டிருக்கிறோம். நம்ம மனம் நிற்க முடியல. பேராசிரியர்களே சொல்கிறாங்க அது துரியாதீதத்தில் மனம் நிற்கல. ஏன்னா துரியம் அளவுக்கு ஒடுங்கலை. ஒடுங்கி நின்ற மனம் விரிந்து பரவும், குவிந்த மனம் விரியும் பரவுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், அந்த ஃபோக்கஸ் நம்ம துரியத்தில் நம்ம இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏன் அப்படி பாரு, 1 கப்பு தண்ணீரை நீங்கள் ஆவியாக்குனீங்கன்னா 60 கப்பு ஆவி ஆகுமா 1 கப்பு தண்ணீர்? ஏன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது விரிவு நிலை. ஏன்னா துகள்கள் சுழண்டு கொண்டே இருக்கும், இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியினால சூட்டில் என்ன ஆகும், ஆவி ஆகும். அதே போல் உணர்ச்சி வசப்படக்கூடிய உயிர் அதுவும் அதே மாதிரி தான் வேப்பர் ஆகிட்டே இருக்கும். நாளொரு நாளும் நம்ம உணர்ச்சி நிலைகளில் இருந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருந்த துரியாதீதம் எப்படி சித்திக்கும்? அசைவர் மதி எப்படி சாத்தியம்? அப்போ கடந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசை உயிர் புகா, உடைந்த சங்கின் ஓசை உள்புகா, உயிர்களும் உடல் உள் புகா, உதிர்ந்த பூ உதிர்ந்த காய் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் மீண்டும் பிறப்பதில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான நம்ம உயிரோட நஷ்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரணமாக வீட்டில் மின்சாரம் அதிகமாக செலவாகுதுன்னு சொன்னாலே எவ்வளவு நம்ம அதை சேமிக்கிறதுக்கு போராடுறோம். 500 யூனிட்டுக்கு மேலே வந்துடக்கூடாது, அதற்காக நம்ம போராடுறோமே. நம்ம உடலில் உயிர் நஷ்டம் அடைந்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். அந்த உயிர் நஷ்டத்தை நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம்? ஆக நம்ம அந்த உலகத்தையே ஒருத்தர் சொந்தமாக்கிடலாம், போர் போட்டு என்ன வேணா பண்ணிக்கலாங்க. ஆனால் உயிர் சக்தியை இழந்தால் வேறு அதற்கான லாபம் ஒன்றுமே இல்லை. அதை தான் நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் சொல்கிறாங்க. அதற்கான அற்புதமான காய்கள் இப்போ யோகம், உடற்பயிற்சி யோகம் அத்தனையும் நமக்கு கொடுத்து மகரிஷி நம்மை உயர்நிலை யோகங்கள் எல்லாம் கொடுத்து நம்ம இந்த ஒரு அற்புதமான துரியாதீத தவத்தை நம்ம இன்னைக்கு ஏற்றியிருக்கிறோம். இந்த தவத்தில் நிச்சயமாக மனம் நிற்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உணர்ச்சி வசப்பட்ட மனதை, சஞ்சலப்பட்ட மனதை நிறுத்தி இயக்கக்கூடிய வழிமுறைகளாக இருக்கக்கூடிய ஆகனை துரியம், நெற்றி உச்சி நினைவோடு இரு, உற்று உற்று பார் அப்படி சொன்ன மாதிரி நம்ம எப்பொழுதும் நினைந்து நினைந்து உணர்ந்துன்னு சொல்றாங்க மகரிஷி. அங்கேயே அப்படியே அந்த இடத்துலயே நாம நினைந்து கொண்டே இருக்கும்போது அப்போதான் என்ன ஆகுது, ஏன் அப்படி ஆகுதுன்னா, உண்மை நிலை மறந்து உணர்வுதன் முனைப்பாகி எண்ணம் தான் தனதென்று இறுகி குறுகி நின்று மண்ணை பொன்னை மென்மேலும் ஆறி மாறி நின்று கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல். அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, என்னுள் இன்ப ஊற்றா நிறைந்த இறைவா. அப்போ மகரிஷி சரண்டர் ஆகுறாங்க, சரணாகதி பண்றாங்க. நாம் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால், சரணாகதி பண்ணலை, நாம் இறைவனிடம் சரண்டர் ஆகலை, குருவிடம் சரண்டர் ஆகலை. அதுதான் நம்ம துரியாதீதத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒன்னே ஒன்று, தன்முனைப்பு. நான் தவம் செய்கிறேன், நான் தீட்சை தந்துட்டு இருக்கேன், நான் ஆசிரியர் பேராசிரியர் எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்னுடைய குருவின் சீடன், நான் என்னுடைய குருவின் வழி நடக்கக்கூடிய சாதாரணமான ஒரு தொண்டன் என்கிற நிலை நம் மனதிற்கு வருமேயானால் அன்றைய தினத்தில் நம்முடைய தியானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இன்ப ஊற்றை கொடுக்கக்கூடியதாய் அந்த அசைவரு மதியை தரக்கூடிய தியானமாக நிச்சயமாக அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு மகரிஷி ஆதி நிலை வெளியில் அறிவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணுகுதல் அனைத்துள்ளும் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சியாய்
நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் இன்ப ஊற்றாயின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தில் நடக்கூடிய எல்லா விஷயங்களையும், இந்த பேரண்டத்தில் நடக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணமான ஒரு அதிகாரியை, அந்த ஒரு அதிகாரத்தை நாம் மதித்து போற்றி வணங்கக்கூடிய ஒரு தன்மையைத்தான் சரணாகதி என்று பக்தி மார்க்கமும், நம்ம துரியாதீதம் என்று நம்முடைய வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களும் அதை நம்ம அவ்வளோ அழகாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த நிலையில் நாம் இந்த உயிர் எப்படி நம்ம எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வாட்டர், அந்த சூக்கும சரீரம் எப்படி விரிவடைகிறது உணர்ச்சி நிலைகளால், அதையெல்லாம் அந்த உணர்ச்சி வசப்பட்ட மனதால் உயிராற்றலும் இழந்து போகிறோம். அப்போ உடலுக்குள் இருக்கிற வர ஜீவகாந்தம், அந்த ஜீவகாந்தம் உடலை விட்டு வெளியேறினா அது என்ன ஆகுது பாருங்க. அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 50 லிட்டர் பெட்ரோல் போட்டு ஒரு கிலோமீட்டர் போயிட்டு வர்றோங்க, 500 கிலோமீட்டர் போயிட்டு வரோம். 10 கிலோமீட்டர் போகக்கூடியது 500 கிலோமீட்டர் போயிட்டு வந்தால் என்ன ஆயிடுச்சுங்க, நமக்கு நிச்சயமாக அந்த ஃபியூல் தீர்ந்து போகுது. அந்தளவுக்கு நம்முடைய வினைகளை கழித்து நாம் வீடு பேற்றை அடைய முன்னாடி நம்ம உடல் விட்டு உயிர் வெளியேறாமல் காப்பாற்றக்கூடிய அற்புதமான தவம் காயகல்பம் செய்து மனதை அசைவரு மதியாக செய்யக்கூடிய அற்புதமான துரியாதீத தவம், இந்த பெரிய கமண்ட தவமெல்லாம் ஏற்றி வாழ்க்கையை வெற்றி பெறுவோம், நினைத்ததை அடைவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதே நேரலை WCSC IT ஆழியாறு, அதே போல் WCSC திருச்சி மண்டலம் குணசீலன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இதுவரை இந்த அற்புதமான வேதாத்திரிய சிந்தனைகளை கருத்துக்களை என்னோடு இணைந்து சிந்தித்த அத்துணை பெரியோர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஞானியர்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் நன்றி பாராட்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் யார், வாழ்க வளமுடன். அசைவருமதி என்ற தலைப்பிலே வேதாத்திரிய சிந்தனையோடு மற்ற அனைத்து யோகங்களையும் இணைத்து ஒரு இன்ஸ்பயர்டு ஸ்பீச், ஒரு அற்புதமான ஒரு உரையை அளித்த உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. மனம்தான் அனைத்திற்கும் மூல காரணியாக இருக்கிறது. மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க, மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவரும் மாபது பெய்யும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அழகா டிக்ளேர் பண்றாங்க. சொல்லுவாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் விதிகளோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பம், மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடிவிடப்ப நம்ம தேடக்கூடிய இன்பம், நாம் தேடக்கூடிய அமைதி, நாம் தேடக்கூடிய பேரின்பம் எல்லாம் மனதிற்குள்ளாக இருந்தால் வர வேண்டும். அந்த மனம் எவ்வளவு தூரம் சலனத்திற்கு ஆட்படுகிறதோ அது பலவீனமாகிவிடுகிறது, தன்னுடைய சுயபலத்தை இழந்து விடுகிறது. மனம் எந்த அளவிற்கு அமைதி நிலைக்கு செல்கிறதோ, நாம் எந்த அளவுக்கு அதை அமைதி நிலைக்கு உயர்த்துகின்றோமோ அந்த அளவிற்கு மனம் அசைவர் மதியாக இருக்கும்போது அது அறிவாக மாறி பேரறிவாக ஒளிவிட்டு வீசுகிறது என்பதை மிக சிறப்பான பல உதாரணங்கள், சிறப்பான கவிகளோடு ஐயா அவர்கள் மிக அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.